ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வேஸ்ட் இன்விடேஷன் வச்சு ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பார்க்கலாம். இந்த இன்விடேஷனில் இந்த விநாயகர் பேட்ச் மாதிரி இருந்துச்சு, அதை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து மேலே கொஞ்சம் டாசல் வந்துட்டு ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு, அந்த த்ரெட்டையும் எடுத்துக்கிறேன். கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் இல்லாத ப்ளைன் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு டப்பாவோட மூடி வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சென்டரில் நம்ம அந்த விநாயகர் பேட்ச் வந்து ஒட்ட போகிறோம். எல்லாத்துக்குமே நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்ச் தான் வேணும்னு கிடையாது. நம்ம நார்மலாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற இன்விடேஷனில் ஏதாவது வித்தியாசமாக வந்துட்டு ஒரு பேட்ச் இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அதை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விநாயகர் பேட்சை வந்துட்டு ஒட்டிட்டேன், ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி இந்த மாதிரி கோல்டன் பால் செயின் ஒட்ட போகிறேன். ஒரு லேயர் கோல்டன் பால் செயின் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் அடுத்த லேயருக்கு ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். இப்போ பால் செயின் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்டோன்ஸ் வேணாலும் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். ரெட் கலர் ஸ்டோன் செயின் கொஞ்சம் இருந்துச்சு, நம்ம பேங்கிள் சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு வாங்கினோம் இல்லையா, அது இருந்தது. இதை ஒட்டி முடிச்சுட்டு திரும்பவும் கோல்டன் பால் செயின் வந்துட்டு இன்னொரு லேயருக்கு ஓட்டுறேன். எல்லாத்துக்கும் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் காயறதுக்கு. இல்லை ஃபெவிபாண்ட் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதே ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிங்க் கலரில் நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறேன் ஃபுல்லாக. இந்த ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பிங்க் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நான் பிங்க் கலர்லேயே எடுத்திருக்கேன். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டி முடிச்சாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, திலகம் ஷேப்பில் அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நான் ஒட்டுறேன். ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்தந்த ரெண்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நடுவில் ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு லேயர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு திரும்பவும் இந்த 2 திலகம் ஷேப்புக்கு நடுவில் அதே திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து நான் ஒட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். பக்கத்தில் ஒரே கலர் வராமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஸ்டோன் தான் வேணும்னு அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட கையில் என்ன மாடல்ஸ் இருக்கோ, இல்லை மிரர் ஸ்டோன் இருந்தாக்கா மிரர் ஸ்டோன் ஒட்டலாம். ஸோ எது இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்த்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஃபோம் ஷீட்டில் அதே ரவுண்ட் ஷேப்புக்கு நான் இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதை பேக் சைடு நம்ம கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்து ஒரு நீடிலில் கோத்துக்கலாம். கோத்துட்டு நான் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட்டு வச்சு நான் ஒரு டாசல் ரெடி பண்ணியிருக்கேன். டாசல் வந்துட்டு ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுற மாதிரி ஒரு 100 டைம்ஸ் கையில் ஒரு லென்த்துக்கு சுற்றிட்டு நம்ம அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கட்டிட்டோன்னாக்கா ஈவனாக கீழே கட் பண்ணி விட்டோம்னாக்கா டாசல் ரெடி ஆகிடும். ஸோ இதில் நம்ம கோத்து வச்சுருக்கிற த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு இழுத்துட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நான் த்ரெட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த த்ரெட்டை ஏற்கனவே இருக்கிற த்ரெட்டு கூட கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நம்ம மேலே வந்துட்டு பீட்ஸ் வந்து கோக்கும்போது கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் இப்போ பீட்ஸ் கோக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் பீடு மாதிரி பெருசாக கோக்குறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி கோத்துக்கலாம். இந்த ஸ்டோன் பீடு கோத்துட்டு மேலே கொஞ்சம் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் நான் கோத்துக்கிறேன். எந்த லென்த்துக்கு வேணாலும் கோத்துக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி கோத்துக்கோங்க. அந்த டாசல் வந்து கட்டுறதுக்கு மட்டும்தான் நான் நீடில் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு த்ரெட்டில் அந்த நீடில் கோத்துருந்தோம் இல்லையா, நீடில் வழியாக அந்த பீட்ஸ் எதுவும் உள்ளே போகலை. நல்ல பீடோட ஹோல் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதனால் நீடில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டோட ஒரு எண்டில் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் எல்லா பீடையும் கோத்துட்டேன். இப்போது இதை பேக் சைடில் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற அந்த சர்க்கிள் ஷேப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரையும் ஃபோம் ஷீட்டையும் மேலே எடுத்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கோல்டன் கலரில் ஒரு த்ரெட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இன்விடேஷன்லேருந்து, அதையும் நான் வந்துட்டு ஹூக்கில் ஒட்டுறதுக்காக மாட்டுறதுக்காக நான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், இதான் ஃபைனல் லுக்கு. ஸோ எல்லார் வீட்லேயுமே நம்ம எதுக்காவது வாங்கியிருப்போம், பட் வேஸ்ட்டாக நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக நீங்கள் வந்துட்டு ஒரு வால் டெக்கர் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம பூஜா ரூமில் கூட மாட்டி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.